ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கனடா டு யூஎஸ் ரோட் ட்ரிப் பண்ணியிருந்தோம்ல, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 4 எபிசோட் முடிஞ்சிச்சு, இது 5வது எபிசோட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் இருக்காங்கல்ல, அந்தந்த வீட்டோட ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து டெக்ஸஸ்க்கு கிளம்பிட்டோம். என் சின்ன மாமியார், மாமனார், அப்புறம் என் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து. ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இதோட டோட்டல் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 hours ஆகும். நாங்கள் வந்து அர்கான்சா, அதாவது பென்டன்வில்லேன்றது ஒரு அர்கான்சாவில் இருக்க ஒரு சின்ன சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து ஆஸ்டினுக்கு வந்து 8 hours ஆகும். ஸோ பென்டன்வில்லேயில் தான் வால்மார்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வால்மார்ட் கடைக்கெலாம் நிறைய போய் ஷாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ பென்டன்வில்லேன்ற பிளேஸில் தான் வந்து அந்த ஃபவுண்டர் ஆஃப் வால்மார்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆரிஜின் அது. அங்கே தான் அவங்க பிறந்து வளர்ந்தது. ஃபஸ்ட்டு வால்மார்ட்லாம் அங்கே தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த சிட்டி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லாங் ட்ரிப் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம். என்னப்பா அமெரிக்காவில் இருக்கீங்க, வெளியே சாப்பிட்லாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. பட் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். அந்த பர்கரில் வைக்கிற அந்த உள்ளே வைக்கிற அந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அது நல்லதுக்குமே கிடையாது. நம்மளோட இட்லி தோசை மாதிரி கண்டிப்பாக வராதுங்களே. அதனால வீட்டிலேருந்து வரும்போதே வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு கோகமாலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கோகமாலே வந்து நம்ம அவகேடோ, அதிலே கொஞ்சம் அனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் லெமன்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது நல்லா இருக்கும், ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நியூட்ரிஷியஸும் கூட. அதே மாதிரி என் தண்ணியும் நான் கேரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 8 மணி நேரம் ரோட் ட்ரிப்க்கு அப்புறமா வந்து நாங்கள் ஃபைனலாக என்னோட இன்னொரு பிரதர் இன் லா பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இவங்களோட பிளேஸ் வந்து லியாண்டரில் இருக்குது. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். வந்து நைட் ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு மறுநாள் வந்து திருப்பி கிளம்பி இந்த லைட் ஷோக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து ஆஸ்டின் டவுன் டவுனில் வந்து ஒரு லைட் ஷோ இருந்தது. ரொம்ப அழகாக ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருந்தாங்க லைட்ஸில் வச்சு. ஸோ நாங்கள் போனது வந்து அந்த கிறிஸ்மஸ், அந்த டைம் நியூ இயர் கிறிஸ்மஸ் டைம்ன்றனால எங்கே பார்த்தாலும் லைட் ஃபெஸ்டிவலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்டின் டவுன் டவுன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு டவுன் டவுன் இருக்குங்க. மெயின் பார்ட் ஆஃப் சிட்டியை தான் வந்து டவுன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்டினோட டவுன் டவுன் இது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்கைலைன்லாம் பார்க்குறதுக்கு எல்லா பில்டிங்ஸும் வந்து இட் வாஸ் ஸோ லிட். ஸோ பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் நாளைக்கு நியூ இயர் அப்படின்றனால எக்கச்சக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருந்தது. நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், கான்சர்ட்டுக்கெலாம் கூட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் வந்து வி ரியலி ஹேட் அ வெரி குட் டைம். இப்போ வந்து டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஏதாவது ஃபுட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா சாலட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். பாஸ்தா அண்ட் தெர் ஆர் லைக் வெரி லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் தேர். ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமா, பிகாஸ் இன்னொரு சிஸ்டர்லாக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தோம். பட் வந்து பார்த்தா எல்லாமே நிறைய வந்து காலி ஆகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தோணல. ஸோ வி ஜஸ்ட் வி வென்ட் பேக் டு another place. இது பார்த்தீங்கன்னா வந்து அகேன் மெயின் ஹாட் கோர் சிட்டி, அதாவது டவுன் டவுனில், ஆஸ்டின் டவுன் டவுனில் ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி லைட் ஃபெஸ்டிவல்லாம் இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு வந்து நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்படியே லைட்டு தாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்னாவே வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். நம்ம ஊர்லலாம் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத் அண்ட் கிறிஸ்மஸ் எக்கச்சக்கமாக இருக்குல்ல. இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டின்றனால வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ன்றனால 10-15 நாள் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இங்கே போய் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ப்ரீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கடைசி ஒரு 10-15 நாள் வந்து இந்த டிசம்பர் எண்டில் அவ்வளோவா வேலை இருக்காது. ஸோ வெக்கேஷன் எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க. அப்படி இல்லை, நான் வெக்கேஷன்லாம் எடுக்கலாம், ஏன்னா எனக்கு ஒர்க்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் வந்து இருப்பாங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து
யூஸ் பண்ணி முடிச்சிடணுன்றதுக்காக நிறைய லீவ்ஸும் எடுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அண்ட் ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் டைம் இன் த யூஎஸ், இன் நார்த் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம் தான் இருக்கும். ஸோ நாங்கள் நார்த் சைடுக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இட்ஸ் இன் த யூனோ த டவுன் டவுன் ஆஃப் ஆஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து அது ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து சுற்றி பார்த்தோம். ரொம்பவே குளிர்ச்சுங்க ஆக்சுவலி. அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டோடு தான் இருந்தோம். இங்கே அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு குளிருதோ அப்போ போய் அங்கே நம்ம வந்து அந்த கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சூடாக வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த சூடாக ஃபயரை வந்து போயிட்டு we can just warm it up a little bit and come back. And இப்போ வந்து நாங்கள் டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ சில்லாண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் பார்பிக்யூ இன்ஸ்பயர்டு குசின் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பிரதர் இன் லா அண்ட் சிஸ்டர் இன் லா சொன்னனால we have just come here. இங்கே வந்துட்டு சரி ஓகே சில்லாண்ட்ரோன்னு இருக்குது. மோஸ்ட்லி இந்த சில்லாண்ட்ரோ அந்த சில்லாண்ட்ரோ அந்த பேர்லாம் வந்து மெக்சிகன் ரிலேட்டடாக தானே இருக்கும். இது என்ன கொரியன்லாம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஓகே மேபி கொரியனில் கூட சில்லாண்ட்ரோன்னு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா போலில் வந்து நம்ம கேட்குற ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த நூடுல்ஸ், இந்த டோஃபுல செஞ்ச நூடுல்ஸ், இல்லைனா ஃப்ரைட் சிக்கன், அப்படி இல்லை நீங்கள் வெஜ் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து வெஜ்னாவே டோஃபு தானே அங்கே தான். ஸோ அந்த ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இட் வாஸ் ரியலி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு பர்கர் பீட்சாலாம் அவ்வளோலாம் பிடிக்காதுங்க. பிகாஸ் சின்ன வயசில் பிடிக்கும், எப்போ வந்து அது ஹெல்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, எப்போ வந்து அந்த சீஸ்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்து தெரிஞ்சிச்சோ, அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலில் வந்து கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டாங்க பாட்டம் லேயரில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டோஃபு, கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன், அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கீரை, லெட்டஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட், கேபேஜ், நம்ம கேட்குற எல்லா ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாவே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது கவலையே பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஒரு போலில் ஃபில் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுனால யோசிச்சு பாருங்கள், நிறைய வெஜிடபிள்ஸில் தான், அதுவும் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எப்பவுமே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸோட இது வந்து அப்படியே ஒரு 4-5 கலர் இருக்குது, பார்க்கறதுக்கே சாப்பிட்ணுன்னு தோணும். என்னதான் இருந்தாலும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் டேஸ்ட் வரலைனாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட். இது பாருங்கள், அப்படியே ஒரு ரைஸோட எல்லாத்தையும் மிக்ஸ், இந்த கூட்டுக்கறி, கூட்டு சாப்பாடு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ட்ரை பண்ணால் வந்து ரியலாக நம்மளுக்கு அது பிடிக்கும். நம்ம வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இது வந்து பிரியாணி லெவலில் இருக்கும்லாம் கம்பேர் பண்ணாமல் அந்த ஊரில் மக்கள் அப்படி தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோம். என்னோட மாமனார் மாமியார், சின்ன மாமனார் மாமியார்லாம் வந்து வெஜ் அன்னைக்கு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஜஸ்ட் ஹேட் ஓன்லி வெஜ் ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் ஏரியா, ஓகேங்களா. ஒரு வீட்டுக்கு வெளியே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் இருக்காங்கல்ல, அந்தந்த வீட்டோட ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ ஒருத்தரும் நல்ல மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும். ரொம்ப அழகாக இருக்குது. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக குளிர்ச்சு ஆக்சுவலி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கும்னு வச்சுக்கோங்க நைட்டு. ரொம்ப குளிர்ச்சு. இந்த லைட்லாம் யாருமே ஆஃப் பண்ண மாட்டாங்க நைட்டு. நம்ம ஊர்லலாம் எப்படி தீபாவளி திருவிழா அப்போல்லாம் வந்து எரியுமோ அந்த மாதிரி வந்து இங்கே லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த டெடி பேர் மூவ் ஆகுது இல்லை? வாவ், செம்மையாக இருக்குது. குட்டி பேபி இருக்கு, குட்டி பேபி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குது. சுற்றி வந்து எனக்கு ஒரு இடத்துலையுமே என்னை விட்டால் நான் ஒரு இடத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. பட்
எங்கள் கூட வந்து குட்டி குழந்தையும் இருந்தனால சரி குழந்தைக்கு ரொம்ப குளிருமேன்னு ஃபாஸ்ட்டாக நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக இருக்குங்க சீரியஸ்லி. யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வீட்டுக்கு வெளியும் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. அந்த பீரியட் ஆஃப் டைம் ஃபுல்லாகவே நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. சரி அப்படியே ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு குதிச்சு போஸ்ட் கொடுத்தா மேலே தலை இடிச்சிக்கிச்சு. ஃபைன். ஸோ எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி நம்மளும் அப்படியே டப்புன்னு போயிட வேண்டியது தான். ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் பேய்னா பயம். ஆனால் இங்கே இந்த ஃபேஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக பயமாகவே இல்லை. ஏன்னா அதான் அவ்வளோ லைட் எரிஞ்சிட்ருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நிறைய வீடுங்களை க்ராஸ் பண்ணும்போது நம்ம க்ராஸ் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மீனிங் இந்த மாதிரி ஜிங்கிள் பெல்ஸ் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம செல்ஃபிலாம் எடுக்கலாம், ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக நிறைய ப்ராப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படிலாம் யாருமே இங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. இதே மாதிரி ஒரு லைட் ஃபெஸ்டிவல் என்ன கேட்டிங்கன்னா இதோட கம்மியாக தான் இருந்தது. அந்த லைட் ஃபெஸ்டிவல் டொராண்டோவில் நடந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து கிட்டத்தட்ட $15 பே பண்ணணும்னு நினைக்கிறேன், $11 to $15. ஸோ நம்ம ஊர் கணக்குப்படி வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு $700 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஒருத்தர் ஒரு டிக்கெட்டுக்கு. அங்கே இதே மாதிரி தான் லைட்ஸ் வச்சுருந்தாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த பிளேஸ் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட இது எல்லாமே ஃப்ரீங்க. யாருமே வந்து நீங்கள் பே பண்ணிட்டு தான் உள்ளே வரணும், இந்த ஏரியாக்குள்ளேயே பே பண்ணிட்டு தான் வரணும்னா யாருமே சொல்ல. இது அப்படியே இருக்கும், இந்த ஏரியா இப்படியே ஒரு 10-15 days இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு சின்ன ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. நம்ம விடுவோமா போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி அந்த லைட்டெல்லாம் டப்புலாம் மின்னுட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குங்க கண்டினியூஸாக. லைக் ஆஃப்டர் த சன்செட்டில் அப்பத்துலேருந்து மறுநாள் மார்னிங் வரைக்கும் இந்த மாதிரியே இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லாம் எவ்வளோ வரும்னு எனக்கு கேட்குறாதீங்க, சத்தியமாக தெரியாது. இது பாருங்களேன், போஸ்ட் பாக்ஸ் தெரியுதுங்களா? போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு குட்டி கிஃப்ட் இருக்கான், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. ஐயோ, மிக்கி மவுஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஸ்விங் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஃபோட்டோ ப்ராப்காக தான். பட் நாங்கள் போய் அவங்க உட்காந்துலாம் எடுக்கலைங்க. இப்போ வந்துருச்சு நம்ம ராஜா. அப்புறம் எங்களுக்கு நியூ இயர்ன்றனால அதுக்கான கேக்குமே வந்து மானசாக்கா அப்படின்னு ஒரு கசின் இருக்காங்க. ஸோ அந்த அக்கா வந்து அவங்களே இந்த கேக்கை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப மாய்ஸ்டாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. மனிஷால் வெயிட் பண்ணவே முடியல. அவர் பட்டு நீங்கள் வரீங்களோ இல்லையோ நான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நியூ இயர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் காலையில் வந்து இதுக்கு கிளம்பிட்டோம். சும்மா வெளியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். அதே மாதிரி சன்செட் அப்போ வந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜு வந்து ஒரு படம் இருக்குது, சாய் பல்லவி ஹீரோ பேர் மறந்துட்டேன். ஸோ அவங்க நடித்த படம் இது, தெலுங்கு படம் தான், ஃபிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் ஏதோ ஒரு நல்ல பாட்டு, நிறைய நல்ல பாட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஊரு போத்தே ஊசு போத்தே தெலுங்கு சாங் இருக்கும், ஓகேங்களா, எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அந்த பாட்டில் வந்து இந்த பிரிட்ஜு காமிப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த பிரிட்ஜ் வந்து செம்ம பாப்புலர் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி தெலுங்கு பீப்புள் அவங்களுக்கு மத்தியில் வந்து இது பாப்புலர் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து அந்த டுருரு டுருரு நானா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு அங்கே எடுத்தனால நிறைய பேர் இந்த பிளேஸை வந்து பார்ப்பாங்க. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து பார்க்கலாம். ஒயாசிஸ் பிரிட்ஜா? இது ஒயாசிஸ் பிரிட்ஜ் இல்லை, பட் சம் பிரிட்ஜ், ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்தோம். அதுக்கு ஒரு குட்டி ட்ரெயில் இருந்துச்சு, ஒரு குட்டி மவுண்டனில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஏறி வந்தோம். வந்து பார்த்தா அந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேலை நாங்கள் பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்தோம். சன்செட் இந்த வியூவிலேருந்து பார்க்குறது அவ்வளோ ரெக்கமெண்டட் திங். அதனால் வந்து இங்கே வந்தோம். அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த தண்ணி, அங்கே போகிற குட்டி போட்டு, அந்த தண்ணியோட அந்த வளைவுகள், ஆஹா. கௌதம் மேனன் படத்தில், அதாவது VTV விண்ணை தாண்டி வருவான்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் காமிப்பார், இந்த மாதிரி போட்டு மூவ் ஆகும், அந்த தண்ணி மேலே எல்லாரோட பேர் போகும், அந்த ஒரு அழகான VTV பேக்ரவுண்டோட சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அது பார்க்கும்போது, அந்த பிரிட்ஜுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. யூனோ சம் திங்ஸ் cannot be described. அந்த மாதிரி அந்த அழகை வந்து என்னால் வர்ணிக்க முடியல. என்னோடய ஃபோன் கேமராவும் அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணல. நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு 50% தான் வச்சுக்கோங்களேன். நேரில் இதையே நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல காற்று,
கொஞ்சோண்டு அந்த ட்ரெக் பண்ணி மேலே போயிட்டு உட்காந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் வந்து கீழே ஒரு கார்பெட் ஒன்று விரிச்சிட்டு நல்லா காஃபி டீலாம் குடிச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. நம்ம விடுவோமா இந்த மாதிரி ஸ்பாட் கிடச்சா ஏதாவது ஒரு அழகாக வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயோ ரீல் போடுறதுக்காக வீடியோ எடுக்கணும்னு நான் வந்து நின்று எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எடுங்க அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் என்னோடய சின்ன மாமியார்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, எங்கே விழுந்துட போகிற பார்த்து. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அது வந்து எட்ஜ், ஸோ லிட்ரலாக வந்து கீழே விழுந்தால் கல் அந்த தண்ணி அதெல்லாம் தான் இருந்தது. பட் யா வி ஆல் ஹேட் அ வெரி குட் ஃபன், வெரி குட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபேமிலியோட நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி வர்றது. ஸோ இப்போ வந்து டாலஸ் டவுன் டவுனுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கோயில் போகலான்னு தான் வந்துருந்தோம். வர வழியில் அவ்வளோ அழகாக பில்டிங் இருந்துச்சு. இது பாருங்களேன், அப்படியே கோல்டு மாதிரி தகதன்னு மின்னுது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது, போக முடியல அன்றைக்கி. ஸோ ஒரு சின்ன கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம், வீடியோ எடுக்க முடியல. சௌராஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, ரொம்பவே பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபார் பிரியாணி. ஸோ அங்கே போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அர்கான்சா கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி அர்கான்சா ரீச் ஆகிட்டோம். அர்கான்சாவில் வந்து வால்மார்ட்டோட ஒரு ஃபேமஸ் ஐஸ்கிரீம் இருக்குது, வால்மார்ட் பிராண்ட். அது 50 சென்ட்ஸுக்கு ஐஸ்கிரீம் தராங்க. அது வந்து அந்த மெயின் டவுன் டவுனில் இருக்க பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரக் இருக்கும், அங்கே தான் வாங்கணும். ஸோ வாங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வால்மார்ட் மியூசியம்லாம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சிகாகோ கிளம்ப போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டஃபோட உங்களுக்கு சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.